வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் திரையில். இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகிறாரா திருமதி சசிகலா? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. அஇஅதிமுகவினுடைய பெரும்பாலான அந்த கட்சியினுடைய பெரும்பாலான மூத்த முன்னணி நிர்வாகிகள், முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாகவே சசிகலா அவர்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், கட்சிகளின் விதியின்படி திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்வதில் அந்த கட்சியின் விதிப்படி அவருக்கு சிக்கல்கள் இருக்கின்றன என்ற செய்திகளும் என்ற விவாதங்களும் பொதுவெளியில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மறுபக்கம் ஆட்சித் தலைமையும் கட்சித் தலைமையும் ஒருவரிடத்தில் இருந்ததே கடந்த கால அஇஅதிமுகவினுடைய வரலாறு என்ற வாதத்தை முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவி ஏற்பது அஇஅதிமுகவினுடைய சட்ட விதிகளுக்குட்பட்டு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதையும், பொதுச் செயலாளர் என்ற பதவியோடு கட்சித் தலைமை என்ற பதவியோடு அது நிற்குமா, ஆட்சித் தலைமையை நோக்கி நகருமா, இதுபோன்ற பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கிய விவாதமே இன்றைய கேள்வி நேர விவாதம். பயணிக்கலாம். அரங்கில் 3 ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கல்கி திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு நிஜாமுதீன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். தீக்கதிர்ப்பத்தினுடைய ஆசிரியர் திரு குமரேசன் அவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் அஇஅதிமுகவினுடைய பேச்சாளர், தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார். அவருடைய வருகையை முன்னதாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு கல்கி பிரியன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஊடகவியலாளராக அஇஅதிமுகவினுடைய எம்ஜிஆர் காலம் தொட்டே அந்த கட்சி சந்தித்திருக்கக்கூடிய வளர்ச்சிகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், எம்ஜிஆரினுடைய மறைவிற்கு பிறகு கூட, அப்பொழுது கூட கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. கட்சி இரண்டாக பிரிந்து மீண்டும் சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஜானகி அம்மையார் தலைமையில் ஒரு அணியாகும், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியாகும். ஆனால் இன்றைக்கு அவ்வாறு இல்லை. நாங்கள் ஒருமித்து ஒரே குரலில் இருக்கிறோம் என்று அஇஅதிமுக நிர்வாகிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, கட்சி விதிகளை காட்டி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மறுபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆவது எத்தனை சதவிகிதம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அதிமுக மாதிரி ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு பெரிய கட்சியில் இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா கட்சியோட எதிர்காலம் வந்துவிட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 88, 89 நினைவுகள் பசுமையாக இருக்குது அவங்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு. கட்சி எப்படி பிளவுபட்டது, ஜெயலலிதா எப்படி ஒற்றுமைப்படுத்தினாங்க, ரெட்டலை எப்படி பறி கொடுத்தாங்க, ரெட்டலை மறுபடியும் மீண்டும் எப்படி கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு கட்சியோட வெற்றிக்கு அந்த ரெட்டலை என்ற சின்னம், ஜெயலலிதாவோட பாப்புலாரிட்டி ஒரு பக்கம் இருந்தாலுமே ரெட்டைலைன்றது கூட சேர்ந்து ஒரு இணைந்து போன ஒரு விஷயம் வெற்றிக்கு வழிவகுத்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் அதிமுக தொண்டர்களுக்கும், பிரமுகர்களுக்கும், அமைச்சர்களுக்கும், எம்எல்ஏக்களுக்கும் பசுமையாக இருக்கிறதுனால எந்த கட்டத்திலையும் இந்த கட்சி பிளவுபற்றக்கூடாது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஆளுமை மறைந்திருக்கிற ஒரு காலகட்டம் இது. நீங்கள் சசிகலாவை விட்டுட்டு அதிமுகவில் இருக்கிற மற்ற பிரமுகர்கள், அமைச்சர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆரோடு இருந்தவங்க, பண்ருட்டியார் போன்றவங்களாம் அங்கே இருக்காங்க. பட் அவங்களாலாம் ஏன் தலைமை தாங்க முடியுமா, முடியாதான்ற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக அவங்களால தலைமை தாங்கிறதுக்கு தகுதியானவங்க தான். ஆனால் அவங்க தலைமை தாங்கினா அவங்க பின்னாடி எல்லாரும் வருவாங்களான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதனால் யார் பின்னாடி எல்லாரும் அணிவிக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுதுங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு சாய்ஸாக சசிகலா தெரியுறாங்க. அவங்க அது கரெக்டுன்னு நினைப்பேன். இந்த நேரத்தில் அது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கட்சி இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால, ஒரு தவறான ஒரு தலைமை காரணமாகவோ, வேறு ஒரு சசிகலா தவிர வேற ஒருத்தர் அதனால் ஏற்படுற கோஷ்டி பிரச்சனைகள் காரணமாகவோ பிரிஞ்சுதுன்னா, எம்ஜிஆர் வளர்த்து வைத்த அந்த திமுக எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது முனைமொழிங்கி போயிடாது. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த திமுக எதிர்ப்புன்ற ஒரு கட்டம் இருக்குது இல்லையா, அதில் எல்லாருமே ஒருமித்து இருக்காங்க. இந்த பிரச்சனை காரணமாக எந்த விதத்திலும் திமுக பலம் பெற்றுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அது டெஃபினட் அதில். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த திமுக எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை நோக்கத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். நீங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 4.5 வருஷ காலம் ஆட்சி இருக்குது.
இந்த 4 வருஷ காலம் இப்போ கட்சி ஏதாவது பிளவுபட்டு இரட்டை இலை சிம்பல் பறிபோடுற சமயத்தில் நீங்கள் எலெக்ஷனில் நீங்கள் நின்னீங்கன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கு மறுபடியும் சீட்டு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியே சீட்டு கிடைச்சாலும் ரெட்டலை இல்லாத போது வின் பண்ணுறது சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கும். ரெட்டலை இருந்தாலுமே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ எம்எல்ஏக்கள் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை. ஏன்னா இந்த ஆட்சி இந்த 4 வருஷ காலம் போகணுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ பிரமுகர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒன்றுபட்டு இருந்தால் தான் ஆட்சியை கொண்டு போக முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வரும். இதுவே வந்து எலெக்ஷன் 6 மாத காலம் இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த நிலைமை இருக்காது, வேறு மாதிரியான நிலைமை தான் வரும். இப்போ எலெக்ஷன் 4 வருஷம் தள்ளி இருக்கிறதுனால எல்லோரும் காலத்தின் கட்டாயமாக ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரே சக்தியாக சசிகலா இன்னைக்கு இருக்காங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதனால தான் எல்லாருமே அணிதிரள்றாங்க. அதிருப்தியாளர்கள் இருக்காங்க, மனதளவில் அதிருப்தியாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். ஆனால் இன்று வந்து வேற வழி இல்லைன்றதுனால அவர்கள் சசிகலாவுக்கு பின்னாடி ஒருங்கிணைகிறார்கள். அதுதான் இன்னைக்கு உண்மை. ஆக்சுவலா 4.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது 4.5 ஆண்டுகள் முக்கியமான அம்சம். அதுதான் அவங்களை ஒருமைப்படுத்திருக்கு. ஆக்சுவலா அது நான் நிஜாமுதீன் அவரிடம் திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவருடைய நிழல் போல இருந்து அவரை பார்த்தார், அவரோடு இருந்தார். அது நாடறிந்த ரகசியம்தான். 35 ஆண்டுகால நட்பு. இதுவரை கட்சியிலும் அல்லது ஆட்சியிலும் எந்த விதமான நேரடி பிரதிபலனையும் அவர் எந்த இடத்துலையும் எடுத்துக்கொண்டதே இல்லை, அட்வான்டேஜும் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி அவர் சொல்கிற மாதிரி இது மட்டுமே காரணம் அல்ல. இந்த மூத்த நிர்வாகிகள் அவருடைய தலைமையில் கீழ் அணிவகுத்து நிற்பதற்கு இந்த 4.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இந்த 4.5 ஆண்டு காலம் ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது இந்த ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியாக இருந்திருந்தால் ஒருவேளை இதே போல் அணிவகுத்திருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்கிறார் திரு கல்கி பிரியன். உங்களுடைய பார்வை? இல்லை, இது 4 ஆண்டு இருந்தாலும் சரி தான், அந்த 6 மாதமாக இருந்தாலும் சரி தான், அங்கே மாற்றுத் தலைமை இல்லை. சசிகலாவுக்கு ஈடாக அவருடைய அந்த எல்லாரையும் தெரிந்த மனப்பாங்கோடு உள்ள அவங்க வந்து நேரடியாக கட்சியில் வந்து ஈடுபாடு இல்லைன்னா கூட ஒவ்வொருவரையும் தெரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முதுகெலும்போடு உள்ள நிர்வாகிகள் அவருக்கு இணையாக இல்லை என்பதுதான் உண்மை. இருந்தால் தான் நீ அவர் வரலாம் இவர் வரலாம், யாருமே வரல, யாருக்குமே வந்து பெயரோடு கூட அந்த பேர் சொல்லப்படாத அளவிற்கு இவர் கட்சியை வந்து தன்னுடைய அணுகுமுறையில் வந்து இழுத்து வச்சிருக்கிறார். யாருமே ஒரு ஓரத்தில் உள்ளவர் கூட ஏற்றி பேசல. ஓரளவு 2-3 பேர் இருப்பாங்க, 1,00,000 பேருக்கு தொண்டர்கள் இருக்காங்க. எந்த தொண்டரும் படிப்படையாக எதிர்த்து பேசுன மாதிரி செய்திகள் வரல. அங்கொன்று கூட கலப்பி விடக்கூடிய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறத ஒழிய இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு உண்மையாக போய்விட்டது. அதிமுக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போய், அம்மையார் இறந்து போய் 10-15 நாள் ஆச்சு. எந்தவித இடையில் உள்ள ஒரு இப்போ எம்ஜிஆர் இறந்து போய் ஜெயலலிதா வரும்போது கூட பெரிய பூசல்கள்லாம் வெளியே வந்தது, சலசலப்பு வந்தது. எம்ஜிஆர் எய்த்து பேசிய தலைவர்கள் உண்டு, ஜெயலலிதாவை எய்த்து பேசிய தலைவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் அந்த என்டையர் கட்சியுமே அப்படியே அடங்கி அமைதியாக இவர் தான் தலைவர் என்று அடையாளத்தை காட்டி நிற்கக்கூடிய எம்ஜிஆர் காலத்திலேயே ஜெயலலிதா வந்து கட்சிக்காரர்கள் யாரும் அவர் கூட தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று 2 முறை அண்ணா பத்திரிகையில் எம்ஜிஆர் அறிக்கை விட்டுருக்காரு. அந்த மாதிரிலாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. அதுவும் கடைசி காலகட்டங்கள் 84-87 காலகட்டத்தில் நடந்தது. அந்த மாதிரி உண்டு. மறுபடியும் கூட்டு பதவி அது முடிஞ்சவன மறுபடியும் சேர்த்துக்கிட்டு பதவி கொடுத்தது உண்டு. கொள்கை பரப்பு செயலாளர் தூக்குனாங்க, ஜெயலலிதாவை தூக்கிட்டு மறுபடியும் அதை கொடுத்து அதே எம்ஜிஆர் கொடுத்தாரு. அது கட்சி உள்கட்சியில் நல்ல நடவடிக்கைகளை பற்றி நான் பேச வேண்டிய. ஆனால் அவருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சியை அதை விட வளம் பொருந்திய ஒரு கட்சியாக கொண்டு வந்து செலுத்தி ஒரு ஆளுகை திறனுக்கு உட்பட்டு தமிழக அரசியல் இந்திய அரசினுடைய நாடாளுமன்றத்தின் மிகப்பெரிய 3வது கட்சியாக வைத்த பெருமை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டுமே. அது மாத்திரமல்ல, தனிச்சு நின்று வெற்றி ஈட்டிய நிஜாமுதீன், இதுல செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அரசியலை தாண்டிய ஈர்ப்பு, பொதுமக்களிடம் இருந்த ஈர்ப்பு, அவர் ஒரு திரைத்துறையின் மூலமாக ஏற்கனவே மக்களுக்கு அறிமுகமாயிருந்தார், மக்களுக்கு ஒரு இணக்கமானவராக அறியப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நிழலாக கட்சியில் இருந்து அவரோடு பயணித்து கட்சியினுடைய அல்லது செல்வி ஜெயலலிதா அவருடைய எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கெடுத்து கொண்டவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்களுக்குமான நேரடியான மக்களோடு, நான் சொல்றது நிர்வாகிகளோடு அல்ல, நிர்வாகிகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் திருமதி சசிகலா அவர்கள் துணையாக இருந்திருக்கலாம், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நேரடியாக மக்களோடு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது போன்ற ஒரு தொடர்போ இணக்கமோ திருமதி சசிகலாவிற்கு இல்லாத ஒரு நிலையில் இது நான் கொஸ்டின் முடிச்சேன். இது எந்த அளவிற்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கூடுதலான பலத்தையும் ஆதரவையும் அவருக்கு கொடுக்கறதுக்கு உதவும் நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது இல்லை, இதை நான் மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நேரடியான தொடர்பு என்பது ஒரு மூலமாக ஏற்பட்டாலும் அது உண்மைதான். ஜெயலலிதா மூலமாகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் மூலமாக சசிகலா தொடர்பை வைத்திருப்பார் என்பதை சொல்ல நான் வெற்ற வழியுமாக. ஜெயலலிதா அவர்களை, அம்மையார் அவர்களை தெரிந்த ஒவ்வொருவரும் சசிகலாவை தெரிந்து வைத்திருக்கிறார். நான் கேட்கறது நிர்வாகிகள் மாத்திரமல்ல, இந்த நாட்டோட ஒவ்வொரு வாக்காளனும் ஒவ்வொரு குடிமகனும்
ஜெயலலிதாவை தெரிந்திருந்தால் எஸ் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரிந்திருக்கிற அத்தனை நான் பேருமே திருமதி சசிகலா அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா நான் கேட்கறது தெரிந்து வைத்திருப்பதற்கும் ஆதரவளிப்பதற்குமான இடைவெளியை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நான் ஆதரவு நீங்க அடுத்த எலெக்ஷன் தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு கட்சிக்காரர்கள் ஆதரவளிக்கக்கூடிய நிலையில தான் யாருமே எதிர்த்து பேசல. யாராவது ஒரு 100 பேர் தண்டா கூட தன் தலைவன் சொல்லி கொடி போட்டு வந்துருவான். அந்த மாதிரி நிலையில இங்க இல்லையே, யாருமே இல்லையே. ஆகவே நீங்க அதை பத்தி பேச முடியாது. மக்கள் ஆதரவு இருக்கிறதா என்பதை அடுத்த தேர்தல் தான் நிர்ணயிக்க முடியுமே தவிர இப்போதைக்கு அவங்க கட்சியில் 1.5 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாவட்டமாக தீர்மானத்தை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். என் கட்சிக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது மேலும் கூட இன்னொரு பதவி கூட அவங்களுக்கு கொடுக்க முன் வரலாம். அதை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் திரு குமரேசன் அவர்களிடம் இது இந்த நிலையில அந்த கட்சியை இன்றைக்கு ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் வைத்திருக்கக்கூடிய பெருமை நிச்சயமாக சசிகலாவிற்கு சாரும். அவருடைய கட்சியினருடைய பார்வையில் கட்சியினருடைய அத்தனை மூத்த நிர்வாகிகளும் இன்றைக்கு ஒன்றுபட்டு ஒருமித்த குரலில் அவரை ஆதரிக்கக்கூடிய அந்த போக்கு என்பது அந்த கட்சி உடைபடாமல் காப்பதற்கு ஒரு பெரிய வழிவகை செய்யும். ஆட்சி தலைமை கட்சி தலைமை அப்படிங்கிற இந்த 2 கேள்வி வைக்கப்படுகின்ற பொழுது இந்த 2ம் ஒருவரிடத்தில் தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. ஒரு ஊடகவியலாளராக உங்களுடைய அனுபவத்தில் திருமதி சசிகலா அவர்களை நோக்கி கட்சி தலைமைக்கு வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் ஆட்சி தலைமையும் அவரிடம் கொடுப்பார்கள் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஒரு ஊடகவியலாளராக உங்களுடைய பார்வை அவ்வாறு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது ஒரு கூட்டு தலைமை என்பது இல்லாமல் அதே போல் ஒரு கொள்கை பின்னணி, மக்களுக்கான போராட்டங்கள் அதை நடத்தி கொடுது வழி நடத்தியது என்பது போன்ற அந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியது போன்ற அந்த பின்னணிகள் இவையெல்லாம் இல்லாமல் ஒரு சொந்த செல்வாக்கு அல்லது அதிகார மையத்தோடு ஒரு தொடர்பு, ஒரு நெருக்கமான தொடர்பு என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இவற்றை மட்டுமே அடிப்படை பலமாக கொண்டு ஒரு கட்சி இயங்கும் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை சந்திக்கும் என்பது இன்னைக்கு அதிமுகவுடைய அப்படி எந்த நெருக்கடி சந்திக்கலை இல்லை, அதான் நான் சொல்ல வருகிறேன். அந்த கட்சி இப்பொழுது அமைதியாக இருப்பதாக எல்லா நீங்கள் சொன்னதை போல தலைமை மட்டத்தில் இருக்கிறவர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் உள்ளூரில் மட்டத்திலிருந்து மாவட்டம் மாநில மட்டத்தில் இருக்கான நிர்வாகிகள் இவர்கள் எல்லாருமே அவர்கள் பின்னால் அணிதிரண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கூட அதற்குள் ஏதோ ஒரு விதமான நெருக்கடி புதிந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன குறிக்கீடு தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையேற்ற பொழுது கூட இன்னைக்கு இருந்ததை விட பல மடங்கு அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. அவரை மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தவர்கள் கூட பின்னால் அவர் தலைமை ஏற்றதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஆளுமையின் கீழ் அவருக்கு மிகச்சிறந்த விசுவாசியாக செயல்பட்டார்கள். நீங்க PH பாண்டியன் அவரை விமர்சிக்காதவரா, இன்றைக்கு இருக்க இவர் குறிப்பிட்ட பண்டூரி ராமச்சந்திரன் அவர்களும் எல்லாருமே வந்து கடுமையாக விமர்சித்தவர்கள் தான் அவரை. ஆனால் அதன் பிறகு அவருடைய ஆளுமையை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டார்கள், அவருக்கு விசுவாசியாக இருந்தார்கள். பொதுமக்கள் தரப்பிலும் கூட செல்வி ஜெயலலிதா அவர்களை தொடக்க காலகட்டத்தில் பார்த்த பார்வை என்பது பின்னாட்களில் அவருடைய ஆட்சியின் செயல்பாடுகளை வைத்து அவர் மீதான மதிப்பீடு பன்மடங்கு உயர்ந்தது. அதற்கான வாய்ப்பு சசிகலாவுக்கு கொடுக்கப்பட்ட பிறகுதானே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமா அதனால தான் நான் பொதுவாக இது போன்ற விஷயங்களில் என்ன நடக்கிறது என்பதை நாம் கணித்து கொண்டு தான் இருக்க முடியும் தவிர ஆர்வம் சொல்வதில் எனக்கு பொதுவாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்ன வர வேண்டும், இப்படி இருந்தால் இப்படி ஆகக்கூடும் என்கின்ற நம்முடைய எதிர்பார்ப்புகளை முன்வைக்கலாம். இப்போ நீங்கள் அடிப்படையில் ஜெயலலிதாவுக்கும் இவருக்குமான மிக அடிப்படையான இருப்பார் நீங்களே சரியாக சுட்டி. இவருக்கான மக்கள் செல்வாக்கு ஜெயலலிதாவை பற்றிய 2 விதமான கண்ணோட்டங்கள் இருக்குது. ஒன்று, அவருடைய திரைப்பட பின்னணி தெரிந்த மக்கள் இருக்கிறார்கள், மூத்த தலைமுறைகள் இருக்கிறார்கள். அவருடைய திரைப்பட பின்னணியே என்பதே தெரியாமல் அவர் முதலமைச்சராக மட்டுமே ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவராக மட்டுமே பார்த்த தலைமுறைகள் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் சில அரசு திட்டங்கள் மூலம் அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தவர், இது போன்ற அந்த நடவடிக்கைகள் மட்டுமே பார்த்த தலைமுறையெல்லாம் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மத்தியில் ஜெயலலிதா என்கின்ற அந்த பிம்பம் இருக்கல. அதே போல் இவர் அந்த பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா என்று கேட்டால் இதுவரைக்குமான நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் எல்லாமே அவர் ஜெயலலிதா அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தார். அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் இவரும் சேர்ந்து அதை எடுத்திருக்காருன்னு சொல்லப்போனால் பொன்னையன் அவர்கள் நேற்று அளித்த பேட்டியில் கூட பல அறிக்கைகளை கூட ஜெயலலிதா பார்ப்பதற்கு முன்னால் இவர்தான் பார்ப்பார், இவர் பார்த்து சரிப்படுத்திய பிறகுதான் அவரிடம் போகும் என்கிற அளவிற்கு அவர் கட்சிக்குள்ள இடம் கொடுத்து வைத்திருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது. எனவே இதில் நமக்கு ஒன்றும் எந்த குழப்பமும் இல்லை. நண்பர்கள் 2 பேருமே அதை சொன்னாங்க. அவர் அடுத்து வேறு யார் என்று வருகிற போது அந்த இடத்தில் சசிகலா தான் மையப்படுகிறார் என்பதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் நான் என்னுடைய இது என்னென்னா ஒரு அந்த நெருக்கடி என்பது உடனடியாக வெளியே தெரியவில்லை என்பது தான். ஏன்னா ஏனென்றால் நெருக்கடி இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி எதனால் ஃபீல் பண்ணிருங்கன்னு நான் சொல்லணும்ல.
இப்போ தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்க பூரா அணிவகுத்து விட்டார்கள். நீங்கள் தான் கட்சியினுடைய தலைமையை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது அதில் உள்ளுணர்வோடு சொல்கிறவர்களும் இருப்பார்கள், வேறு நோக்கங்களோடு சொல்கிறவர்களும் இருப்பார்கள். அது எல்லா இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அடிப்படை தொண்டர்களுடைய உணர்வு என்ன? அந்த தொண்டர்கள் மனதில் குமுறல் இருக்கிறதா, அல்லது திடுதிப்பென்று அப்படியே கட்சி தலைமை இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்கின்ற ஆதங்கமாக இருக்கிறதா, அல்லது அவர்களும் கூட மகிழ்ச்சியோடு இதை வரவேற்கிறார்கள் என்பதுக்கான ஒரு சான்றுகள் தரவுகள் இல்லைங்கிறீங்க. உடனடியான கள ஆய்வுகள் நமக்கு. எனவே ஏன்னா அது ஆங்காங்கே சில இடங்களில் எதிர்ப்பு போராட்டங்களாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்காக அந்த கட்சியினுடைய சார்ந்தவரே திரு ஆவடிக்குமார் அவர்களை நம்முடைய இணைகிறார். தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் நம்முடைய இணைய காத்திருக்கிறார். அவரோடு இணைந்து பயணிக்கலாம். ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு சசிகலாவிற்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன, நீங்களும் இணைந்திருங்கள், பயணிக்கலாம். மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகிறாரா திருமதி சசிகலா? கட்சி தலைமையை ஏற்றால் ஆட்சி தலைமையையும் ஏற்பாரா? இந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கணும். திரு ஆவடிக்குமார் அவர்கள் அஇஅதிமுகவின் சார்பில் இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இணைகிறார். வணக்கம் சார். இதில் அஇஅதிமுகவின் விதியை சுட்டிக்காட்டி வரக்கூடிய விமர்சனங்கள் நீங்களும் கூட அறிவீர்கள். விதி 30 பிரிவு 5. நீங்கள் தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலங்கள் கட்சியில் தொடர்ச்சியாக கண்டினியூவாக இருந்தவர்களால் மட்டும்தான் பொதுச் செயலாளராக போட்டியிட முடியும் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற தளத்தில் நீங்கள் 2012 31/3/2012 தான் மீண்டும் அவர் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார் திருமதி சசிகலா அவர்கள். அவர் கட்சியில் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அந்த அடிப்படையில் உடனடியாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அடுத்த ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகுதான் 5 ஆண்டுகள் பூர்த்தியாகுங்கிற விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. கட்சியின் விதியில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றாலும் வாய்ப்பில்லை, ஏன்னா அதுக்கு பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படிங்கிற வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. அஇஅதிமுகவின் விதிகள் என்ன சொல்கின்றன? இல்லை, கட்சியின் விதிகளில் திருத்தம் செய்வதற்கு பொதுச் செயலாளருக்கு உரிமை இல்லை, பொதுக்குழுவுக்கு தான் உரிமை. பொதுக்குழு தான் கட்சியின் விதிகளை திருத்தம் செய்யணும். ஆனால் நீங்கள் சொல்வதை போல இன்றைக்கு எந்த விதியையும் செயல்படுத்துவது அல்லது தளர்த்துவதற்கான உரிமை பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உண்டு. நீங்கள் சின்னம்மா அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு மறுபடியும் செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்று கடந்த செயற்குழுவில் கலந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கடந்த செயற்குழுவினுடைய ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், முதல் வரிசையில் இருந்திருக்காங்க. அதனால் இது எல்லாமே ஏன்னா ஒருவர் நீக்கப்பட்ட ஒருவரை சேர்ப்பதும் சேர்க்கின்றவருக்கு பதவி தருவதும் பொதுச் செயலாளருடைய தனிப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்தின்படி அவர்களுக்கு மறுபடியும் பொறுப்பு வழங்கப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் குறிப்பிடுகின்ற விதி அதற்கு பொருந்தாது. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு நீங்கள் அல்லது மற்றவர்கள் ஊடகங்கள் அல்லது சமூக வலைதளங்கள் எழுப்புகின்ற எந்த கேள்வியும் ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களால் எழுப்பப்படுபவை அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, உணர்வோடு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அகால மரணம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறப்பு எங்களால் ஈடு செய்ய முடியாத மாபெரும் இழப்பு, சோகம், பாதிப்பு அத்தனை உண்மை. ஆனால் அந்த இழப்பை கூட நாங்கள் தாங்கிக் கொண்டு எங்களுடைய கடமைகளை முறையாக திறமையாக செய்து வந்திருக்கிறோம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறப்பு அறிவிக்கப்பட்டவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார், அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இரவு 12:30 மணிக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்தவுடன் இரவு 1:30 மணிக்கு அன்றைக்கு கவர்னர் மாளிகையில் அன்றைய ஆளுநரால் அடுத்த நிலையில் இருந்த நிதியமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தற்காலிக முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் மட்டும்தான் பதவியேற்றார், அமைச்சரவை பதவியேற்கல. அதை போலவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த நேரத்தில் அவருடைய இறப்பு அறிவிக்கப்பட்டவுடன் அடுத்த நிலையில் இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் மட்டும்தான் பொறுப்பேற்றார், அமைச்சரவை பொறுப்பேற்கவில்லை. எனவே ஆனால் இன்றைக்கு அரசியல் சட்டப்படி இன்றைக்கு
சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களால் பெரும்பான்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார், அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது. அரசியல் சட்டப்படி எந்த வெற்றிடமோ எந்த பலகீனமோ இல்லை, இது முழுமையான அமைச்சரவை. எனவே ஆட்சியில் மீண்டும் மாற்றம் வருமா என்பதெல்லாம் எங்கள் கட்சியினுடைய அடுத்த நிலைப்பாடே தவிர இதில் எந்தவித கேள்விக்கும் இடம் தராமல் எங்களுடைய சோகங்களை, எங்களுடைய பாதிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சட்ட கடமைகளை, எங்களுக்கு மக்கள் தந்த அதிகாரத்தை முழுமையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையோடு பயன்படுத்தி இருக்கிறோம். எனவே யாருக்கும் எந்த நிலையிலும் இடம் தரவில்லை, இடம் தர மாட்டோம். அதுதான் நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் விவாதங்கள்லாம் வெளியிலிருந்து தான் வருகின்றன. எங்களுக்குள்ள அந்த விமர்சனங்களும் விவாதங்களும் இல்லை அப்படின்னு. இங்க கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்க கட்சியினுடைய பைலாப்படி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமெண்ட்மெண்ட் 22 பிரிவு 22 உங்கள் கட்சியினுடைய சட்ட விதிகளின்படி ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒருவேளை அவ்வாறு தேர்வு என்று வந்துவிட்டால் மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி செயற்குழுவோ பொதுக்குழுவோ தேர்ந்தெடுக்க முடியாது, அல்லது நியமன பொதுச் செயலாளர் கிடையாது. கட்சியினுடைய நீங்கள் ஏற்கனவே இதே அரங்கில் அதை பதிவு பண்ணிக்கங்க. கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு இடத்தை அன்றைய தேதியில் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பிரிவுகள், இந்த சட்ட விதிகளின்படி கட்சியினுடைய சட்ட விதிகள் அப்படிங்கிறது இன்றைய தேதியில் அசான் டேட் அவருக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற வாதம் தான் வைக்கப்படுகிறது. அதைத்தான் நான் திருப்பி கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது மற்றவர்கள் எழுப்பப்படுகின்ற வாதத்தை, கேள்வியை, விமர்சனத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள், அதில் நான் மாற்று காணவில்லை. ஆனால் நான் சொல்லுவது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் பொதுச் செயலாளர் பதவி என்பது அடிப்படை வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பதவி. ஆனாலும் இன்றைக்கு தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு முறை அடிப்படை வாக்காளர்களால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு முன்னாள் டிஜிபி லட்சுமி நாராயணன் அவர்கள் தேர்தல் ஆணையாளராக இருந்து தேர்தலை நடத்தி புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொதுச் செயலாளராக அறிவித்தார். அதற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த ஆண்டு நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தேர்தல் நடத்துகின்ற பொழுது பொதுச் செயலாளர் பதவிக்குரிய தேர்தல் நடத்துகின்ற தேர்தல் அதிகாரியாக மறைந்த மரியாதைக்குரிய அன்னியார் விசாலாட்சி நெடுஞ்செழியன் அவர்கள் தேர்தல் ஆணையாளராக இருந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டுமே போட்டியாளராக இருந்த நிலையில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பின்றி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுதான் நிலை. இன்றைக்கு மறுபடியும் அது போன்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அது சட்டப்படி செய்வோம். 2வது, இப்போ இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக இன்றைக்கு அடிப்படை வாக்காளர்கள் இன்றைக்கு தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல மாவட்டங்களில் அடிப்படை வாக்காளர்கள், அங்கே இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர்கள், மேலமை பிரதிநிதிகள், மற்ற அதிலிருந்து ஒவ்வொரு அமைப்பு ரீதியாக இருக்கின்ற கட்சியினுடைய அடிப்படை வாக்காளர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றி தீர்மானத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு முறையாக எல்லா மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு பரிந்துரை வந்திருக்கிறது. அந்த பரிந்துரைகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பே இல்லாத நிலை வருகின்ற பொழுது அவர் ஒரு கேள்வியை கேட்டு நான் கல்கிபிரியன்ட்ட நகர்றேன். சட்ட விதிகளில் ஏதேனும் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டுமா, அல்லது இருக்கக்கூடிய இந்த சட்ட விதிகளின் படியே இவர் பொதுச் செயலாளர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக இன்றைக்கு இருக்கின்ற சட்ட விதிகள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்திய கடந்த செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகிகள் அறிவிப்புகள், அதை எல்லாவற்றையும் வைத்து இன்றைக்கு செயல்பட்டாலே சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்பதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே இந்த பொதுக்குழுவில் அதற்குரிய ஒப்புதலை பெற்றுவிட்டால், வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட, தேர்தல் ஆணையர் அறிவித்தால் கூட பொதுக்குழுவினுடைய ஒப்புதல் பெற வேண்டும். பொதுக்குழுவில் தான் அறிவிக்க முடியும். அதனால் அந்த பொதுக்குழு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்க வேண்டும். இந்த ஆண்டு செப்டம்பர் 31க்குள்ளே பொதுக்குழு நடக்க வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் படி அது முறையாக பொதுக்குழு அறிவிக்கின்ற பொழுது, அல்லது அதற்கு சில காலதாமதம் ஏற்படுகின்ற பொழுது தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெற்று அதை நடத்தி முறைப்படி அறிவிப்போம். திரு கல்கிபிரியன், நான் ஏற்கனவே முதல் சுற்று ஒரு கேள்வி வச்சு நம்ம விரிவாதத்துக்குள்ளே பயணிக்க முடியல. ஆட்சி பொறுப்பு, கட்சி பொறுப்பு இரண்டுமே ஒருவரிடத்தில் தான் கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி இருந்திருக்கிறது. அப்படிங்கிற தேசிய கட்சிகளும் கூட அவ்வாறான ஒரு நடைமுறையை தான் கையாளுகிறார். ஒரு சில சமயங்களில் அதற்கு விதிவிலக்கு இருக்கக்கூடும். இந்த பிரதானமாக மாநில கட்சிகளை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழகத்தில் திராவிட கட்சிகளை பொறுத்தவரை, தலைமையும் கட்சி தலைமை, ஆட்சி தலைமை ஒன்றாகவே இருந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் கட்சி தலைமை ஒருவரிடத்திலும் ஆட்சி தலைமை இன்னொருவரிடத்திலும் ஒருவேளை அது இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அதை அஇஅதிமுக எவ்வாறு எதிர்கொள்ளும்? அது சவாலாக இருக்குமா, அல்லது அது ரொம்ப ஒரு எளிதான காரியமாக தான் இருக்குமா? இல்லை சார், ஆக்சுவலாக அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன்னா நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும். திமுகவை பொறுத்த மட்டும் பல அதிகார மையங்கள் இருக்கிறதா நம்ம வெளிப்படையாக நம்ம பேசிக்கிறோம், எழுதுகிறோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதிமுக அந்த மாதிரியான ஒரு அதிகார மையங்கள் இனிமேல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சசிகலா குடும்பத்தை வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க.
அவங்க எந்த அளவுக்கு அதிகார மையங்களை உருவாகி ஆட்சியில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, அமைச்சர்கள் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்க யாரும் வந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை, எல்லாமே கட்சி பொதுச் செயலாளரான சசிகலா மூலம்தான் செயல்படுவாங்கன்னா கட்சியும் ஆட்சியும் ஒரு மாதிரி பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம். இல்லை சசிகலா தரப்பில் இருக்கிற அவங்க குடும்பத்தை சொந்தக்காரர்கள் தனித்தனி ஒரு அதிகார மையங்களாக உருவானாங்க வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமாக வந்து ஒரு கட்சிக்கான ஒரு அந்த கட்சியை வந்து நிர்வாகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தும், ஒரு பிளவுகளை ஏற்படுத்தும், ஒரு அதிருப்திகளை ஏற்படுத்தும், பலவிதமான விஷயங்களை ஏற்படுத்தும். ஆனால் கட்சியும் ஆட்சியும் ஒருத்தர் கையில் இருக்கிற மாதிரியான சூழல் இப்போ அங்கே இல்லை. ஏன்னா கட்சியும் ஆட்சியும் ஒருத்தர் கையில் இருக்குன்னா அந்த ஆளுமை வந்து பெரிய ஆளுமையாக இருக்கணும். இப்போ கலைஞர் இருக்கார், அவங்க ஜெயலலிதா இருந்தாங்க, நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஆளுமை பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ எம்ஜிஆர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கும்போது கட்சியும் ஆட்சியும் ஒத்தட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பேர்ட்டு இருக்கும்போது நிச்சயமாக வந்து கருத்து வேறுபாடுகள் வரதான் சார் செய்யும். ஆக்சுவலாக அதில் நம்ம வந்து மறுக்கலாம். என்னோட பார்வையில நான் சொல்கிறேன், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். அது எப்படிப்பட்ட அதிகார மையங்கள் உருவாருன்றதை பொறுத்து இருக்குது. எப்படி இந்த அமைச்சர்கள் வந்து அந்த அதிகார மையத்துக்கு வந்து கன்சல்ட் பண்ணி காரியங்களை நடத்திக்கிறாங்கன்ற பொறுத்து இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கட்டத்தில் அஇஅதிமுகவை பொறுத்த மட்டும் கட்சியும் ஆட்சியும் வெவ்வேறு நபர்கள்ட்ட இருந்தால் கூட அது நிச்சயமாக இன்னும் சில காலத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது ஒருங்கிணைந்து தான் போகும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஆக்சுவலாக சரி, திரு நிஜாமுதீன், உங்களை போன்ற தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள், அஇஅதிமுகவிற்கு குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களின் மீது கொண்ட மரியாதையின் காரணமாக தொடர்ச்சியாக அஇஅதிமுகவிற்கு ஆதரவு அளித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தோழமை கூட்டணி கட்சிகள் இனிமேல் செல்வி ஜெயலலிதா இல்லாத அஇஅதிமுகவிற்கு எந்த அளவிற்கு இதே மாதிரியான ஆதரவையும் இதே மாதிரியான தோழமையையும் இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல் அங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? அந்த இடத்த கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் அணுகிய விதம் அப்படிங்கிறதற்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு நிலையில் அந்த அஇஅதிமுகவினுடைய தலைமை அணுக போகக்கூடிய விதத்தையும் அது எவ்வாறு இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, நினைக்கிறீங்க? அது கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வைத்திருந்தாலும் அந்த கட்சியை நம்பி தான் நம்ம கூட்டணி வைக்கிறோம். அதில் அந்த கட்சியுடைய நிலைமையில் அது கூட்டணி தொடரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்போ ஒரு தலைவி போயிட்டாங்கிறதுக்காக கூட்டணியை மாற்றிட்டு போகிற அளவுக்கு ஒரு மோசமான நிலை இல்லை. நான் கேட்குறது, அந்த கட்சியினுடைய தலைமை உங்களை அணுகிய விதத்திற்கும் புதிய தலைமையை அணுகக்கூடிய விதமும் கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளை தொடர்ந்து அந்த அணியில் நீடித்திருப்பதற்கு அல்லது புதிய கட்சிகளை கொண்டு வருவதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிற பார்வையோட பார்க்குறீங்களா? அல்லது அந்த அணுகுமுறை கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளிடம் ஏதேனும் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் கூட்டணி கட்சிகள் எந்த சலசலப்பும் ஏற்படுத்தப்பட்ட மாதிரி தெரியல. அதே நிலை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எந்த கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும், பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணியில் இல்லை, சிறு கட்சிகள் தான் தோழமை கட்சிகள் இருக்குது. அந்த கூட்டணி இந்த தோழமை கட்சிகள் எதுவுமே இந்த விமர்சனத்துக்குள் உள்ளே வரவே இல்லை. அதே மரியாதை அதே தொடர்பு நிலை தொடர்ந்து கொண்டே இருக்குது. அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மரியாதை தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆகையினால இதனால எந்த பாதிப்பும் தோழமை கட்சிகளுக்கு வரும் அல்லது மரியாதை குறைவு ஏற்படும் என்ற நிலை எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை. அதனால இது ஆஸ் யூஸ்வலாக தொடர்ந்து. ஒன் மோர் கொஸ்டின். இப்போ நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை நம்ம எறும்பு மனுஷி அப்படின்னு எல்லா ஊடகங்களும் அதை கொண்டாடியது அவருடைய மறைவிற்கு பிறகு. நீங்கள் மத்திய அரசு அவரிடம் தமிழகம் சார்ந்த விஷயங்களில் நேரடியாக மூக்கை நுழைக்காத ஒரு நிலையைத்தான் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மிக உறுதியாக இருந்தார். தமிழக மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் அவர் மிக உறுதியான ஒரு போக்கை கடைபிடித்ததையும் நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் வந்த வர்தா புயல் வரை ஆளுநர் முதலமைச்சரிடம் கேட்டிருந்தார்கிற செய்தியை பார்க்கின்ற போது சில அரசியல் விமர்சகர்கள் சொன்னார்கள், முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இவ்வளவு ஈஸியாக ஆளுநரால் இதுக்குள்ளே இன்டர்ஃபர் ஆயிருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சில வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் இன்றைக்கு ஆளுநர் மாநில நிர்வாகத்தில் கேட்டறிந்தார், பார்த்தார், கேட்டார், இந்த மாதிரியான செய்திகள் மாநில நிர்வாகத்திற்குள் மத்திய அரசு தலையிட தொடங்கி இருக்கிறதுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத தலைமை இதை எவ்வாறு எதிர்கொள்ளும்? இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலையை நான் எதிர்பார்க்கல சார். ஏன்னா அதிமுகவுடைய பலம் என்ன, மத்தியில் பலம் என்ன என்பதை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறது. ஆகையினால அதான் இன்னும் நிரந்தரமான ஒரு ஆளுநரையே போடாமல் காலத்தை தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இந்த மாதிரி ஒரு அசௌகரியமான ஒரு நிகழ்வுகள், இந்த புயல் போன்ற நிகழ்வுகள் வரும்போது கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க ஒழிஞ்சு எந்த தலையீடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தலையீடை இவங்களை அனுமதிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு வந்து மத்தியில் எங்கேயும் ஒரு சலசலப்பு இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கட்சியை காப்பாற்றி மிகப்பெரிய தலைவி இறந்த நிலையிலும் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களால் காப்பாற்றப்பட்டு சசிகலா அவர்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறது. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் அல்லது பாஜக அரசு இதில் தலையிடுவதற்கு துணிவார்களா என்பது தான் லட்சமாக இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்தப்போ தலையில் கையை வச்சு பேசிட்டு போனது கூட நார்த் இந்தியாவில் இப்போவே மோடி காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி தான் வட இந்தியா ஃபுல்லாக சசிகலாவுடைய ஆதரவு மோடிக்கு தேவை
அதனால தான் அவர் வந்து தள்ள கையை வச்சு கட்டி அணைச்செல்லாம் விட்டு போனாருன்ற ஒரு நிலை தான் வந்து அது வந்து மோடிக்கு ஒரு இறங்கு முகமாகவே போணுச்சு. வடநாட்டு எல்லா செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் இதை பற்றி தான் குறிப்பிட்டன. ஆகவே வந்து அவங்க கட்டுக்கோப்பு அதையே அப்படி எடுத்துக்கணும். ஒரு பெரிய தலைவை இழந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு பிரதமர் நேரில் வந்து சொன்ன ஆறுதலையும் ஆதரவையும் அவ்வாறு தான் பார்க்கணுமா அப்படிங்கிற நார்த் இந்தியாவில் உள்ள எல்லா ஊடகமும் அப்படிதான் பார்த்துருக்கு. காரணம் ஒரு சந்தர்ப்பத்தில் மோடி இருக்கக்கூடிய காலத்தினால அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையாக இருக்கலாம். பாஜகவின் சார்பில் பதில் சொல்ல யாரும் இல்லாத நிலையில் நான் அதை விட்டு நகர்ந்து செல்கிறேன். இதில் வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த பொழுது அனைத்து மாநகராட்சிகளும் அஇஅதிமுக வசம். தமிழகம் புதுவையோடு சேர்த்து 39, 40 இங்கே தமிழகத்தில் 37, அங்கே பாண்டிச்சேரியும் சேர்த்து நீங்கள் 37 இடங்களில் தமிழகத்தில் வந்து வலுவான ஒரு மக்களவை உறுப்பினர்களை அனுப்பியது. மாநிலங்களையும் வலுவான ஒரு இடம். இந்தியாவின் மிகப்பெரிய 3வது கட்சி அப்படிங்கிற அந்த இடம். சட்டப்பேரவையில் மீண்டும் ஆட்சி. இந்த மாதிரியான ஒரு தொடர் வெற்றி அப்படிங்கிறது வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அஇஅதிமுகவிற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அஇஅதிமுகவிற்கு எவ்வாறு இருக்கும்? அது ஒன்று, சில வரலாறுகள் எப்போவுமே ஒரே மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி தொடராதுங்கிறது நமக்கு தெரியும். சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ அடிப்படையில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் என்பது இப்போ ஒரு வகையில் பார்த்தால் அதிமுகவுக்கு யார் தலைமை பொறுப்பில் வரப்போகிறார் என்பதற்கான ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டாக கூட அதை மாறும். ஏன்னா அவர்களால் எந்த அளவுக்கு வழிகாட்ட நீங்கள் மிக சரியாக சொன்னீர்கள். ஜெயலலிதா இல்லாத அதிமுக என்பது நாம் பேசிக்கொள்கிற அதே கட்டத்தில் மக்கள் மனதிலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இவர்கள் யார்? ஜெயலலிதாவினுடைய பிரதிநிதியாக ஒரு உள்ளாட்சி வார்டு உறுப்பினருக்கான அந்த போட்டி அந்த வேட்பாளரை பார்த்த பார்வை என்பதற்கும் இப்போ அப்படி இல்லை என்பதற்குமான அந்த வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் அதான் முதலே சொன்னேன். இப்போ இவருடைய ஆளுமை என்பது அதிகாரத்துடன் நெருக்கமாக இருந்தார் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் அவர்களும் கலந்து ஆலோசித்தெல்லாம் அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படை என்பது ஜெயலலிதாவுக்கு இருந்த மக்கள் தளம், மக்களுடைய ஆதரவு தளம் என்பது இவருக்கு இருக்கிறதா என்கிற அந்த கேள்வியோடு தான் எனக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த உள்ளாட்சி தேர்தல் தான் அதற்கான சோதனை களம். இப்போ உடனடியாக வருது. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கின்றன தவிர அந்த 4.5 ஆண்டு காலத்திற்கான செல்வாக்கை தக்க வைக்க வேண்டுமென்றால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் இவர்கள் ஜெயலலிதாவுடைய அவருடைய கனவை நாங்கள் நிறைவேற்றினோம் என்பதாக அவர் நிலைநாட்டியாக வேண்டும். அதற்கான அனைத்து முயற்சியும் செய்வார்கள் என்று நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஜெயலலிதாவை முன்வைத்து தான் பிரச்சாரம் நடக்கும். என்னதான் இன்றைக்கு அவருக்கு இணையாக இன்றைக்கு போஸ்டர்களில் அதிமுக தலைமையில் இருக்கிறவர்கள் சின்னம்மா படத்தை போட்டு விளம்பரங்கள் செய்து வந்தாலும் கூட அடிப்படையில் ஜெயலலிதாவுடைய ஆதரவு தளமாக இருக்கின்ற அந்த மக்களுடைய அன்பை பெறுகிற முயற்சிகள் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். எனவே அந்த டெஸ்ட் வரணும். ஆனால் இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த கூட்டு தலைமை என்பதை உருவாக்க தவறிவிட்டால் இனிமேல் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வாக்கியம் சொன்னீங்க. இந்த இவர்கள் தனி கட்சிக்கான தலைமையாகவும் ஆட்சிக்கான தலைமையாக ஓபிஎஸ் அவர்களும் இருப்பார்கள். இது இப்போ அப்படி நிலைமை உருவாயிடுச்சு. முன்போல அதாவது ஒரே இவர் கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரே தலைமை என்கிற நிலைமை இப்போதைக்கு அதில் இல்லை அப்படிங்கிறத சொன்னீங்கல்ல. இதுவே கூட அந்த கட்சிக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு கட்சி தலைமை ஒருவர் கையிலும் ஆட்சி தலைமை இன்னொரு கையிலுமா இருக்கிற போது இயல்பாகவே ஒரு கூட்டு நாம் நான் இடதுசாரிகளோ மற்றவர்களோ சொல்லக்கூடிய கூட்டுத்தலைமை என்பதற்கான விரிந்த பொருள் என்பது வேறு. ஆனால் அடிப்படை இதுவரைக்கும் இல்லாத ஒரு கூட்டுத்தலைமையாவது இப்பொழுது அதிமுகவில் உருவாகும். அப்போ அந்த கூட்டுத்தலைமை உருவாக்கினால்தான் இவர்களால் தொடர்ந்து அந்த 4.5 ஆண்டு காலத்துக்கான செல்வாக்கை தக்க வைக்க முடியும். அதில் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதற்கான அத்தனை முயற்சியிலும் செய்வார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டியது. திரு ஆவிக்குமார் பொதுச் செயலாளராக பதவியேற்றால் திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்றால் மிக உடனடியாக தன்னுடைய தலைமை, தன்னுடைய ஆளுமை, அந்த கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்க வேண்டிய, அதை நிரூபித்து காட்ட வேண்டிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக பெற்றுத்தந்த வெற்றியை புதிய தலைமை பெற்றுத்தர வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கூடுதல் அழுத்தம், ஒரு ப்ரெஷர் திருமதி சசிகலா அவர்களினுடைய தோள்களில் ஏற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ப்ரெஷரை அவர் தாங்குவார் அப்படிங்கிற பார்வையோடு நீங்கள் அதை அணுகிறீர்களா? இல்லை, நான் முதல்ல கட்சி தலைமை ஆட்சி தலைமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேறு வேறாக இருந்ததில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை வலியுறுத்தினீங்க. அது இல்லை, தவறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில்
நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக கட்சியில் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு பாவு சண்முகம் பொதுச் செயலாளராக பணியாற்றியிருக்கிறார். அதனால் எங்களுக்கு அந்த வரலாறு உண்டு. தேவையும் சூழ்நிலையும் வருகின்ற பொழுது ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் நீண்ட கால பயணமா இருந்துச்சா அப்படிங்கிறத ஆவடிக்குமார் அவர்களும் நிச்சயமா நீண்ட காலமா இருந்தது. நாவலர் வந்து ரொம்ப நாள் பொதுச் செயலாளர் இருந்தார். அதுக்கு பிறகு பாவுசா இருந்து தொடர்ந்து கட்சி தேர்தலெல்லாம் நடத்தியிருக்காரு. அதனால இன்னும் சொல்ல போனால் உறுப்பினர் அடையாள சீட்டில் கூட நாவலர் நெடுஞ்செழியன் கையெழுத்தோட உறுப்பினர் சீட்டு இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கே நாவலர் நெடுஞ்செழியன் கையெழுத்து போட்டு அட்டை கொடுத்துருக்காரு, பாவு சண்முகம் அட்டை கொடுத்துருக்காரு. அதனால இது வந்து பொதுச் செயலாளருக்குரிய அந்த பதவிக்குரிய சட்டத்திட்டம்படி தரப்பட்டிருக்கிற அதிகாரம், அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதே போலவே முதலமைச்சர் அவருடைய சட்ட கடமைகளை நிறைவேற்றி அவருக்கு சட்ட ரீதியாக தரப்பட்டிருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்துகிறார். இதுதான் நிலை. இன்னைக்கு அந்த நிலை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக அவருடைய சட்ட கடமைகளையும் மக்கள் தந்த பணிகளையும் நிறைவேற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை அவர் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து இந்த வெற்றிடமாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் பதவிக்கு சின்னம்மா அவர்களை முன்மொழிந்து கொண்டிருக்கிறோம். அது வெகு விரைவில் அதையும் ஒரு சட்ட ரீதியான முழு வடிவத்திற்கு கொண்டு வருவோம். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு அவர் அதுக்கு இணையாக அல்லது நிகராக அல்ல அதை விட கூடுதலாக இவங்க போவாங்களான்ற எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்குறீங்க. நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை விரும்பினார்களோ, எதை நினைத்தார்களோ அதை செய்கின்ற வலிமையும் திறமையும் உறுதிப்பாடும் ஒற்றுமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நாங்கள் எந்த திட்டத்தையும் புதுசாக போட போகிறதில்ல. எந்த மக்கள் நல திட்டத்தையும் புதுசாக வந்து ஓபிஎஸ் வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா சொன்ன திட்டங்கள் கடந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்குது. இன்னும் சொல்ல போனால் விஷன் 2023 2023 வரைக்கும் அதிமுக எந்த பாதையில் செயல்பட வேண்டும், இந்த தமிழகத்திற்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டும், தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு சட்டத்திட்டங்களை வரையறை செய்து அதை நாங்கள் செயல்படுத்தினாலே போதும். நீங்களே தொடருங்க. ஒரு சின்ன குறுக்கீடு அதான் சொல்றேன். ஒரு மிக நீண்ட கால பயணம் இது. அந்த பயணத்திற்கு தலைமை ஏற்க வர இருக்கிறார் திருமதி சசிகலா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த நீண்டகால பயணத்திற்கு இவர் தகுதியானவர், இவர் மிக திறமையானவர், இந்த பயணத்தை வெற்றியோடு நடத்தி செல்வார் அப்படிங்கிறத கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயமாக ஒரு ஸ்கேலாக ஒரு பெஞ்ச் மார்க்காக உள்ளாட்சி தேர்தல் அமையுமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறேன். நிச்சயமா உள்ளாட்சி தேர்தல் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மாவின் இழப்பால் ஏதோ பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இழப்பு இருக்கிறது. அது எல்லாம் உண்மை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு, அது வேறு. ஆனால் அதற்காக நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்கள், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து தெரிந்து செயல்படுத்துகின்ற ஆற்றலை பெற்றவர்கள். எனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் அவர்களுடைய விசுவாசிகளாக அவருடைய பயணத்தில் பங்கெடுத்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்கு பொருள். நாங்கள் எங்கள் கட்சியினுடைய பலகீனப்படுத்திவிட்டு அல்லது எங்கள் கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கு குந்தகம் ஏற்படுத்திவிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெயரை சொல்லுவதற்கு எங்களுக்கு எந்த அருகதையும் இல்லாதவர்களாக மாறிவிடுவோம். அதை உணர்ந்த நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதை முன்வைத்தார்களோ அதை நிறைவேற்றுவதில் நாங்கள் கவனத்தோடு இருப்போம். இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற தைரியத்தில் இருந்தோம். இன்றைக்கு அவர்களுடைய இழப்பு எங்களை இன்னும் வேகமாக செயல்படுவதற்கும் உணர்வோடு செயல்படுத்துவதற்கும் இன்னும் முழுமையாக செயல்படுத்துவதற்கும் எங்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறது. சார், திரு கல்கிப்பிரியன் சமீபத்தில் ஒரு மூத்த ஊடகவியலாளரிடம் உரையாடி கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு வாதத்தை வச்சார். இந்த அரசியலை நம்ம இப்படி பார்க்கலாம் அப்படின்னு அவர் வைத்த ஒரு வாதம். ப்ரோ டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற அரசியலாகத்தான் தமிழ்நாடு அரசியல் தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் ப்ரோ டிஎம்கே என்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் திமுக ஆதரவு, ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் பெருவாரியாக அஇஅதிமுக ஆதரவு, இன்ன பிற கட்சிகளுக்கான ஆதரவாக இருப்பார்கள். அப்போது திமுக அல்லது திரு கருணாநிதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையோடு அவர் அதை அணுகினார். ப்ரோ டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற இடத்துல அந்த ஆன்டி டிஎம்கேங்கிற ஃபேக்டர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதற்குன்னு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிற வரைக்கும், அதற்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கிற வரைக்கும் அது அஇஅதிமுகவை நிச்சயமாக எளிதில் உடைத்து விடாது. ஏன்னா அவங்களுக்கு நிச்சயமாக திமுகவிற்கு எதிராக செயலாற்றுவதற்கு ஒரு கட்சி தேவை. ஆன்டி டிஎம்கே பீப்புள்ஸுக்கு அது ஏற்கனவே வலுவாக கட்டமைக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம், தொடர்ச்சியாக 44 விழுக்காடுகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சி. அதனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் திரு ஆக்கு சொன்ன வாதம், நீங்கள் சொன்ன வாதம், கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களோ அல்லது பொதுமக்களோ கூட
கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தார். அதை முற்றிலும் உங்களால் மறுக்க முடியுமா? நிச்சயமாக சார். அதாவது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே வந்து ஒரு கலைஞரை வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லி தான் அவர் கட்சியை வளர்த்தார். திமுக வந்து கடுமையான எதிர்ப்பு ஆக்சுவலாக வந்து. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் கலைஞருக்கும் இருந்த ரேப்போ, பர்சனலாக ஒரு ரேப்போ இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இருந்ததில்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு வடநாட்டில் வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஒரு நல்லிணக்கம் இருக்குது, தமிழ்நாட்டில் அது இல்லை அப்படின்னா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இல்லாத வச்சு தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு தலைவர் இறக்குறதுல கூட அனுதாப செய்தி தெரிவிக்கிறதுல கூட தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். ரெண்டு பேருக்கு நடுவில் டிஃபரன்ஸ் இருக்குது. கலைஞர் சொன்ன ஒரு நபர் இறந்துட்டார், கலைஞர் அனுதாபம் தெரிவிக்கிறாருன்னா ஜெயலலிதாவுக்கு தெரிவிக்காத கூட இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கல்யாண விஷயங்கள், அது மாதிரி ஒரு சமூக விஷயங்களில் கூட அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருங்கிணைஞ்சு போகலைன்றது நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு கடும் எதிர்ப்பை வந்து அவங்க வளர்த்து வச்சுருக்காங்க ஜெயலலிதா. எம்ஜிஆரை விட ஒரு திமுகவை வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு நிலையில் தான் வந்து இந்த கழகத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த கட்சிக்கு நல்லது அந்த நிலை. ஆனால் இப்போ என்ன நடக்கிறதுனா, இப்போ அதிமுக பிளவுபடக்கூடாதுன்னு இப்போ நினைக்கிறவங்க யாருன்னா திமுகவை பிடிக்காத நடுநிலையாளர்கள் என்று வேஷம் போடக்கூடிய சிலரும் அதான் நினைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் இந்த கட்டத்தில் எப்படி இதை விமர்சிக்கணும், திமுக அதிமுக ரெண்டு நடுவில் வச்சு விமர்சிக்கணும். ஆனால் அதிமுக வந்து பிளவுபடக்கூடாது என்ற ஒரே எண்ணம் காரணமாக சசிகலாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் சொன்ன ஊடகவியலாளர்கள்லாம் கூட அடக்கமாக இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா எந்த கட்டத்திலையும் திமுகவுக்கு ஒரு ஆதாயம் வந்துடக்கூடாது, இதில் இந்த பிளவு மூலமா திமுகவுக்கு ஒரு ஆதாயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அவங்களுக்கு அடிமட்டமா இருக்கு. நீங்க திமுகவுக்கு ஆதாயம் வரணும் அல்லது திமுகவுக்கு ஆதரவாக செயல்படணும் அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பமா இருக்கணும் கட்டாயம் இல்ல. திமுக மீது முரண்பட்டால் திமுகவை எதிர்க்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதற்கான ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆதரிப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதான் நான் என்ன சொல்றேன், அதுல நான் வந்து தவறா சொல்ல, நம்ம எல்லாருமே நம்ம சக கலீக்ஸ் தான். அவங்க வந்து நடுநிலையாளர்கள் பேர்ல அவங்க திமுகவுக்கு எந்த விதத்துலையும் எந்த பெனிஃபிட்டும் வந்துடக்கூடாது. இந்த கட்டத்தில் அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும்னா சசிகலாவோட தலைமையில் தான் அது இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க எழுதும் பொழுது அவங்களுடைய அடிமட்டமாக அவங்க மனசுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிற திமுக எதிர்ப்பு வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்ன விஷயம்னா, அதிமுக என்ற அந்த அமைப்பு வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து திமுக என்ற ஒரு அந்த எதிர்ப்பு சக்தியில் தான் கட்டமைச்சிருக்கு. அதை வந்து எம்ஜிஆர் வந்து அடிக்கல் போட்டார்னா ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய மாடமான கூட கோபுரமாக ஒரு பெரிய பங்களாவாக எழுப்பிட்டாங்க. அதை அவங்க அதுலேருந்து வந்து அதிமுக பின்வாங்கவே முடியாது. ஆனால் அதுலேருந்து பின்வாங்கி இப்போ இந்த கட்சி உடைஞ்சா கூட இதுலேருந்து ஒருத்தர் திமுகவில் போய் சேர்ந்தாங்கன்னா கூட அவங்க அங்கே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து அங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் அவங்க இருப்பாங்க அவங்க. ஆனால் அதனால தான் இதில் நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சிக்குள் வந்து அவர் அஇஅதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து 10 ஆண்டுகளுக்குள் அவர் தலைமைக்கே வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. திரு எம்ஜிஆர் அவருடைய மறைவு, அவர் பொதுச் செயலாளராகிறார், முதலமைச்சராக 91 ஆட்சியும் பிடிக்கக்கூடிய அளவிற்கு மிக வேகமாக அன்றைய காலமும் அதை நகர்த்தியது, அதை நோக்கி நகர்த்தியது. அவ்வளோ குறுகிய கால கட்சியில் நேரடி அனுபவம் பெற்ற செல்வி ஜெயலலிதா அவர்களே மிக திறமையாக அந்த கட்சியை வழிநடத்த செல்ல முடிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் 35 ஆண்டு காலம் எல்லா ஏற்றத்தாழ்வுகளிலும் வெற்றி தோல்விகளிலும் உடனிருந்த திருமதி சசிகலா அவர்களால் இன்னும் சிறப்பாகவே செயல்பட முடியும். ஏன்னா அவருக்கு கூட இருந்து பார்த்த அனுபவத்தை விட, எம்ஜிஆரோடு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியல் களத்தில் பணியாற்றிய அனுபவத்தை விட கூடுதலாக 35 ஆண்டுகளாக இவர் பணியாற்றியிருக்கிறார். அந்த அனுபவம் இவருக்கு இன்னும் சிறப்பாகவே கை கொடுக்கும். அதற்காலம்தான் பதில் சொல்லணும். அப்படி வருகின்ற பொழுது இன்றைக்கு விமர்சிப்பவர்கள் அன்றைக்கு எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சித்து பின்னால் பாராட்டினார்களோ அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்களை வானலாக புகழ்வார்கள். அதுவும் நடக்கத்தான் போகிறது. இதுவும் ஒரு ஊடகவியலாளருடைய பார்வை தான். இல்லை, எம்ஜிஆர் காலத்திலேயே ஜெயலலிதா வந்து அவங்களுடைய ஆளுமைத்தன்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க. 82 அவங்க கட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆரோட கண்ணு இருக்கே பல கூட்டங்கள் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர் அறிவிக்கப்பட்டார். எம்ஜிஆர் கட்சியில நேரடியாக பொறுப்புகளோ நேரடியாக களமிறங்கக்கூடிய வாய்ப்புகளோ திருமதி சசிகலா அவர்களுக்கு கொடுக்கப்படாத நிலையில அவர் பின்னால் இருந்து அவர் செல்வி ஜெயலலிதா அவருடைய அத்துணை சுகதுக்கங்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருந்தவராக இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க அவர் சொன்ன மாதிரி பொன்னையன் அவர்கள் பல அறிக்கைகளே அவர் சரிபார்த்து தான் கொடுக்கப்படும், அந்த அளவுக்கு அவருக்கு எல்லா கட்சி பணிகளிலும் அவர் ஈடுபட்டத்தான் செய்திருந்தார் அப்படின்னு சொன்னாருங்கிறார். அப்போ இது கூடுதலான ஒரு பலனை கொடுக்காத. இல்ல இங்க வந்து நீங்க ஒரு தவறான பார்வை வைக்கிறீங்க. நீங்கள் இதன் மூலமாக சசிகலா இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் வந்து அவங்க வந்து அதிமுகவோட தலைமை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வரதுன்றது வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அந்த கட்சியை ஒருங்கிணைந்து இருக்கணும்னா அது ஒரு கட்டாய தேவையாக நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்குன்ட்டு அவங்க ஜெயலலிதாவோட அவங்க திறமசாலி இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் பண்ணுறதை நீங்கள் தயவுசெய்து விட்டுருங்க. அது நிச்சயமாக ஒத்துக்கவே முடியாது. நான் கேட்குறேன்,
எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து ஜெயலலிதா வந்து அவங்க மேடையில் பேசியிருக்காங்க. அவங்க ஆளுமை திறனை எம்ஜிஆருக்கு தெரிஞ்சே வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் பெர்செப்ஷன் என்ன, அந்த எல்லாமே அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் சசிகலாவோட பொலிட்டிக்கல் பார்வை என்ன, அரசியல் பார்வை என்ன நமக்கு தெரியுமா? தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து ஜெயலலிதாவோட மனசாட்சியாக வந்து சசிகலா இருந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் டூ மச்சாக இருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் அவங்க பின்னாடி என்ன நடந்ததுன்னு அதிமுக பிரமுகர்களுக்கே தெரியாது ஆக்சுவலாக வந்து. அப்போ ஜெயலலிதாவோட ஆளுமைத்தன்மை என்ன, அவங்களுடைய அரசியல் பார்வை என்ன யாருக்குமே தெரியாது. ஒரு பிரச்சனையில் அவங்க கருத்து என்ன, முல்லை பெரியாரை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியாது. ஜெயலலிதாவோட கருத்து அவங்க கருத்தும். ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா எடுத்த பல முடிவுகள் அவருக்கு தோல்வியை கொடுத்துருக்கு. அதே சமயம் பல முடிவுகள் வந்து வெற்றியை வகுத்திருக்கு. அதனால வந்து எல்லா முடிவுகளுக்கும் காரணம் சசிகலா அப்படின்னு சொன்னீங்கன்னா தோல்விக்கு வெற்றிக்கு அவங்களும் காரணம் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும் நம்ம. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஜெயலலிதாவோட எல்லா முடிவுகளுக்கும் சசிகலா காரணம்னு சொல்லி ஜெயலலிதா வந்து நீங்க ஒரு படி கீழே சில பேர் சொல்றாங்க, அதிமுக சில பேர் சொல்றாங்க அது தவறான பார்வை. ஜெயலலிதாவை நீங்க அதன் மூலம் மட்டம் தட்டதா நீங்க அப்படி போயிடுது கடைசியில. அதனால சசிகலா கூட இருந்தாங்க, அவங்க அரசியலை கத்துட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். நமக்கு தெரியாது அவங்க என்ன அரசியல் பார்வை வச்சிருக்காங்க, நமக்கு தெரியாது. ஐ திங்க் அரசியலை பொறுத்தவரை எம்ஜிஆர் அவர் ஒரு விதமான ஆளுமை, ஜெயலலிதா அவர்கள் அது வேறு ஒரு விதமான, யாரோடையும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பல சிறப்புகள் உண்டு. இப்ப சசிகலாவை பத்தி நமக்கு எதுவும் தெரியாதுன்னு உண்மை. அவங்க பார்வையே நமக்கு தெரியாது. தெரியாமல் ஆதரிப்பது அப்படிங்கறத சரி என்று எடுத்துக்கொண்டால் தெரியாமலேயே விமர்சிப்பதும் கூட சரியல்ல அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுது. இல்ல விமர்சிக்கப்படுது இல்ல, நீங்க பாராட்டுறது கூட வந்து தெரியாம பாராட்டக்கூடாது. அவங்க மனசாட்சியா இருந்தாங்க, நீங்க எப்படி பாராட்டுறீங்க? தவறான பார்வை. திரு நிஜாமுதீன், ரெண்டு விஷயம் இதில் கூடுதலாக இன்றைக்கு ஊடகங்களில் வந்த ஒரு செய்தி பலருக்கும் புருவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. கச்சத்தீவு அந்தோணியார் கோவில் திருவிழாவிற்கு, தமிழக ஆலய திறப்பு விழாவிற்கு தமிழக மீனவர்களை அனுமதிப்பதற்கு பிரதமர் மோடி அவர்களும் தமிழக மறைந்த முதலமைச்சர், தமிழகத்தினுடைய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தோழியுமான திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இலங்கை அரசு அதற்கு பரிசீலித்து அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற ஒரு செய்தி. நீங்கள் ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிற்கும் இன்னும் அவர் வரல, மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பையும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதற்குள் இலங்கை அதிபர் ஒரு விஷயத்துக்கு இவருடைய பேரை குறிப்பிட்டு அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரு அப்படின்னு சொன்னால் இது அவர் கல்கிப்பிரியன் சொன்ன இடத்துல சற்றே இது முரண்பாடாக இருக்குதோ. அவர் ஆகச்சிறந்த ஆளுமையாக தலைமைக்கான ஒரு தகுதியுடையவராக இப்பொழுதே அவர் வந்து தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டார், நேரடியாக பதவியேற்காவிட்டாலும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? தாராளமாக. அதாவதுங்க, ஒரு எந்த இடத்துல அதிகார மையம் குடிக்கொண்டிருக்குதோ அந்த நோக்கி தான் எல்லாமே நோக்கி வருவாங்க. இது இயற்கையானது. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளர் வேறையா முதல்வர் வேறையா இருப்பார்னு நான் நினைக்கல. என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருமதி சசிகலா அவர்களை பொதுச்செயலாளராக தேர்வு செய்தால் அவர்களை முதல்வராகவும் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்றும் தவறு கண்டுவிட முடியாது. ஜனநாயகத்தில் இதெல்லாம் இயல்பான ஒன்று. அதே நேரத்தில் இன்று வரை இப்போ 70 நாள் 75 நாள் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட எந்தவித தமிழ்நாட்டில் எந்த தேக்கமும் இல்லாமல் கரெக்டாகவே அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்தது. குறிப்பாக அவர் மறைவில் எந்த வித அசம்பாவிதங்களும் இல்லை, மறைவில் அசம்பாவிதம் இல்லை, சலசலப்பு இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன், இதை கட்டு மீறி போன மந்திரிகள் இல்லை, மாவட்ட செயலாளர்கள் இல்லை, அதுக்கு வந்து பிறந்த புயலை பார்த்தோம். எல்லாமே கட்டுக்கோப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பதவிக்கான இரும்பு மனுஷனுடைய ஒரு வெற்றிடம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட எந்தவித தங்குதடையும் இல்லாமல் அரசாங்கத்தை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இந்த சாதாரண நாளாக கூட குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். குற்றச்சாட்டுகள் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்போ ஏதோ ஒரு அதிகார மையம் அதை இயக்கி கொண்டிருக்கிறது நல்ல முறையாக. அதனால வந்து இது குறித்து ஓவரா விமர்சிக்கப்படுறதை விட ஏன் எல்லாரும் வரும்போது அவர் வந்தா என்ன? திரு குமரேசன், இதுல தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அப்படிங்கிற வார்த்தையை விட அதற்கு பதிலாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தோழி திருமதி சசிகலா அவர்கள் அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வாசகங்கள், அந்த வரிகள் எதை உணர்த்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது அதிமுக என்ற கட்சியினுடைய தலைமைக்கு யார் வருகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே ஆட்சிக்குமான வழிகாட்டியாக இருப்பார்கள். ஏன்னா இப்போதைக்கு சட்டப்படி அவர்கள் ஆட்சிக்கான தலைமையில் இருக்க முடியாது என்றாலும் கூட ஆட்சியை இயக்குகிறவர்களாக இருப்பார்கள் என்கிற புரிதல் அவர்களாம் அவருக்கு என்ன எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இருக்கிறது. இப்போ நான் வேற ஒரு கோணத்தில் வைக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் திமுக எதிர்ப்பு உணர்வு என்ற அடிப்படையில் எப்படி தொடர்ச்சியாக அதிமுகவை அவர் கட்டி காத்து வந்தாருங்கிறத சொன்னீங்க. ஆனால் இனிமேல் ஜெயலலிதா காலகட்டம் வரைக்குமே கூட அது எந்த அளவுக்கு பலனளித்திருந்தது 2011க்கும் 2016க்குமான வேறுபாட்டிலேருந்து பார்த்துட்டோம்.
2016 தேர்தலில் திமுக எத்தனை இடங்களுக்கு வந்ததுங்கிறதும் அதுவே ஒரு கேள்விக்குறியை கூட எழுப்பியதுங்கிறது நம்ம பார்க்குறோம். எனவே தொடர்ந்து இனிமேல் அந்த திமுக எதிர்ப்பு என்கிற அந்த உணர்வை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்துவிட முடியாது. மாறாக இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே, அரசு எவ்வாறு செயல்பட போகிறது, கட்சியை இவர்கள் எவ்வாறு நடத்தி செல்ல போகிறார்கள் என்பதுதான் மக்கள் மனதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ அதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அடிப்படையில் இது அவரோட உட்கட்சி பிரச்சனை, அவர் எப்படிப்பட்ட தலைமை எந்த வழியில் தேர்ந்தெடுக்கணும் அவருடைய உரிமை, அதுக்குள்ளே நம்ம தலையிடலை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவர்கள் இந்த ஒரு கட்டாயத்தின் காரணமாகவே செயல்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கல, அதை இவர்கள் உடனடியாக இப்போதைக்கு நீங்கள் சுட்டி காட்டிய உதாரணத்திலிருந்து அது வெளியே வருகிறது. இது ஒரு பரிணாம வளர்ச்சிக்கிட்டு செல்ல முடியுமா? நடக்கலாம். இதன் காரணமாகவே அவங்க ஒரு தகுதியுள்ள தலைமையாக பரிணமிக்காமலும் போகலாம். ரெண்டும் நடக்கும் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், ஆட்சி எவ்வாறு செயல்பட போகிறது, அடுத்து இந்த கட்சி எப்படிப்பட்ட கொள்கைகளை கடைபிடிக்க போகிறது, அதை வைத்து தான் நாம் மதிப்பிட முடியும். திராவிடிக்குமார், நான் மைத்ரிபால சிறிசேனா தொடர்பாக சொன்ன கருத்தையும் மற்றவருடைய கருத்துக்களுக்குமான உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் எதாக இருந்தால் எல்லாவற்றையும் இணைத்து உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பொதுச் செயலாளர் தான் கட்சியை வழிநடத்துகிறார், கட்சியினுடைய அதிகார மையம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிறது. அது யார் முதலமைச்சராக இருந்தாலும் பொதுச் செயலாளருடைய கட்சியினுடைய கட்டளைகளை, இன்னும் சொல்ல போனால் கட்சி பொதுச் செயலாளர் தர ஆத்தரைசேஷன் லெட்டரை வச்சு தான் அவங்க சிம்பிளே கேண்டிடேட்டுக்கு தருவாங்க. அதனால் சட்டப்படி கட்சி தான் அதிகாரம் செலுத்த முடியும். அது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அதை வழிநடத்த முடியும். அதுதான் நிலை. நீங்கள் இன்னைக்கு பொதுவாகவே இந்த ஒவ்வொரு நிலையிலும் பார்த்திங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய அடிப்படை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்த இயக்கத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்திய காலத்திலிருந்து இன்று வரை திமுக எதிர்ப்பு, இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி எதிர்ப்பு என்பது எங்களுடைய இரத்த நாளங்களில் உறைந்து கொண்டிருப்பது. இதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் அரசியலை கூட நீங்கள் கடந்த கால அரசியலை பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வருகின்ற பொழுது ஜேன் 2 அணிகள் உருவாக்கி ஜானகி அம்மா முதலமைச்சரானாங்க. ஏன் ஜானகி அம்மாள் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னா, அவங்க கருணாநிதி கிட்ட ஆதரவு கேட்டாங்க, திமுகவை ஆதரித்தாங்க. அப்போது எங்களுடைய அடிப்படை திமுக என்கின்ற திமுகவுக்கு எதிரான உருவான இயக்கத்தை கொண்டு போய் அவர்களிடம் சரணடைய வைத்த நேரத்தில் அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நிலைக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒற்றுமையை வலியுறுத்தினாங்க, கட்சி ஒன்றாச்சு. அதுதான் இன்னைக்கு நிலை. இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய ஜீவநாதமாக இருக்கின்ற அந்த உணர்வை மதித்து நடந்தால், அந்த உணர்வை புரிந்து கொண்டு வழி நடத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சி எந்த சிதைவும் இல்லாமல் முழுமையா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் திமுகவை சரணடைந்தால் அல்லது ஆதரவை பெற்றார்கள் என்றால் அவர்கள் நிலைக்க முடியாது. நன்றி. நால்வரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு முறை நால்வருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்யலாம். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்பாரா, கட்சி தலைமை ஏற்றதோடு ஆட்சி தலைமை ஏற்பாரா என்பது போன்ற விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் காலம்தான் விடை சொல்ல வேண்டும். அவ்வாறு விடை சொன்னாலும் கூட அதில் அவர் எவ்வாறு சிறப்பாக பரிணமித்தார், தன்னுடைய பங்களிப்பை செய்தார் என்பதையும் காலம்தான் சொல்ல வேண்டும். அதுவரை காத்திருக்கலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.